இந்த வீடியோல நாங்க என்ன பார்க்க போறோம்னா, ரைட் அ ப்ரோக்ராம் டு பிரிண்ட் த மல்டிப்ளிகேஷன் டேபிள். சரியா? எப்படி நாங்க யூசர்ட்ட இன்புட் வாங்கி அவர் கொடுக்குற நம்பருக்கு ஏற்ற மாதிரி நாங்க மல்டிப்ளிகேஷன் டேபிள் போறோன்றது பார்க்க போறோம். சரியா? மல்டிப்ளிகேஷன் டேபிள்ன்ற சொன்னா என்னது? பழமையா தெரியும், நாங்க சின்ன வயசுலயே பார்த்துருப்போம் அது என்னது. சரியா? வாய்ப்பாடு தானே. இப்ப என்னது? அஞ்சாம் வாய்ப்பாடுனா என்ன அர்த்தம்? 5 into 1 equal to 5 அப்படின்னு செய்வோம். அஞ்சாம் வாய்ப்பாடுனா 1ல இருந்து 12 வரைக்கும் என்ன செய்வோம்? அஞ்சால பெருக்கி வர ஆன்சர் நாங்க செய்வோம், பிரிண்ட் பண்ணுவோம். அதே தான் நாங்க என்ன செய்ய போறோம்? இங்கேயும் செய்ய போறோம். எனது யூசர்ட்ட இன்புட் வாங்கி அவர் கொடுக்குற மல்டிப்ளிகேஷன் டேபிளுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்ய போகுது? இது ரன் ஆக போகுது. சரியா? அப்ப நான் யூசர்ட்ட இன்புட் வாங்குறதுக்கு என்ன செய்யணும்? ஸ்கேனர் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸ்கேனர் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன். சரியா? இப்ப நான் என்ன செய்ய போறேன்? யூசர்ட்ட அந்த டேபிளை இன்புட் வாங்க போறேன். சரியா? enter the table. சரியா? வாங்கின டேபிள் அந்த இன்புட் என்ன செய்யணும்? நாங்க ஒரு இதுல டேபிள்னு சொல்ற ஒரு இதுல நான் என்ன செய்ய போறேன்? ஸ்டோர் பண்ண போறேன். ஸ்கேனர் டாட் நெக்ஸ்ட் இன்ட். சரியா? ஸ்டோர் பண்ணிட்டேன். சரியா? அது எது வரைக்கும் ரன் ஆகணுன்றதையும் நாங்க தான் செய்ய கொடுக்க போறோம். அந்த டேபிள் எது வரைக்கும் ரன் ஆகணும் லிமிட் நாங்க செய்ய அதையும் நாங்க தான் கொடுக்க போறோம். அதையும் எனக்கு யூசர்ட்ட இன்புட்டா வாங்க போறோம். enter the லிமிட். சரியா? அதையும் நாங்க என்ன செய்ய போறோம்? லிமிட்னு சொல்ற ஒரு இதுல ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். சரியா? நெக்ஸ்ட். சரியா? ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இப்ப நாங்க இதுக்கு என்ன செய்ய போறோம்னா ஃபோலும் போட போறோம். என்னது? இந்த கொடுக்குற இப்ப என்னது? அஞ்சாம் வாய்ப்பாடு 5. இப்ப நம்பர் 5 அந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள் அது என்னது? அஞ்சாம் நம்பர் 12 வரைக்கும் ரன் ஆகணும்னு கொடுக்குறோம். அது என்ன செய்ய போறோம்? நாங்க ஃபோலுக்குள்ள போட போறோம். இன்ட் I equal to 1. சரியா? ஒன்றுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சாரி, ஒன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. I less than equal to லிமிட். லிமிட் வரைக்கும் ரன் ஆகணும். லிமிட் I பிளஸ் பிளஸ். சரியா? இதெல்லாம் கவனிக்கணும். என்னது? சிஸ்டம் டாட் அவுட் டாட் சரியா? இதுல வழியா கவனிக்கணும். டேபிள் இன்டு ஐ வேல்யூ சொல்றாங்க. ஒன்றுல இருந்து நாங்க எத்தனை லிமிட் கொடுக்கணுமோ அது வரைக்கும் ரன் ஆகும். 12 1 2 3 4 5 6 12 வரைக்கும் ரன் ஆகும். சரியா? பிளஸ் ஈக்குவல் டேபிள் இன்டு ஐ. ஐ தானே என்ன செய்ய போகுது? ஒவ்வொன்றாட பெருக்க போகுது. சரியா? இப்போ என்ன செய்ய போறோம்? டேபிள்னு சொல்றது என்னது? இப்போ நாங்க டேபிள் 5ன்னு கொடுக்குறோம். சரியா? 5 வாய்ப்பாடுங்களுக்கு வரணும். சரியா? 5ன்னு கொடுத்தா 5 இன்டு ஐன்னு சொல்றது 5 1 இருக்க போகுது. 5 தர 1 ஈக்குவல் டு இங்க சேர்ப்பது பெருக்கல் 5 தர 1 5 வரப்போகுது. சரியா? இதை நாங்க என்ன செய்ய போறோம்? இப்ப ரன் பண்ணி பார்க்க போறோம். சரியா? ஜாவா காட்டுது. சரியா? ரன் பண்ணி பார்க்க போறோம். சரியா? முதல்ல என்ன கேக்குது? என்ற டேபிள் எந்த மல்டிபிளிகேஷன் டேபிள் உங்களுக்கு தேவைன்னு கேக்குது. நான் என்ன கொடுக்குறேன்? 10 கொடுக்குறேன். சரியா? அடுத்து என்ன கேக்குது? என்ற லிமிட் எத்தனை வரைக்கும் அந்த டேபிள் ரன் ஆகும். நான் கொடுக்குறேன் 12. தவறுது 10 into 1 10, 10 into 2 20, 10 into 3 30. இப்படி என்னது? 10 into 12 வரைக்கும் ரன் ஆகுது. 120 வரப்போகுது. சரியா? இதானது மல்டிபிளிகேஷன் டேபிள். நாங்க டேபிளையும் நாங்க கொடுக்க போறோம். அது லிமிட்டையும் என்ன செய்ய போறோம்? நாங்க தான் கொடுக்க போறோம். கொடுத்தா என்ன செய்ய போகுது? அது அழகா எங்களுக்கு
பிரிண்ட் பண்ணி தருது. சரியா? இதான் இது மல்டிப்ளிகேஷன் டேபிள். இதுக்கான கோடிங் இதான். சரியான ஈஸியான வேலை. பெருசா ஒன்றும் இல்ல. இந்த for loopம் அங்க வந்து பிரிண்ட் பண்றது தான். ஒழுங்கா பிரிண்ட் பண்ணா ஓகே. யூசர்ட்ட இருந்து நான் 2 இன்புட் வாங்குறோம். எந்த டேபிளையும் வாங்குறோம், லிமிட்டையும் வாங்குறோம். அதுக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யணும், பிரிண்ட் பண்ணா ஓகே. இதான் மல்டிப்ளிகேஷன் டேபிள். ஓகேயா?